السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. فبعد. பயனுள்ள ரமலானை வெற்றிகரமாக பிரயோசனமாக பயனுள்ள வழியில் கழிப்பதற்கான வழிகாட்டல் குறிப்புகளோடு நடைமுறை வழிகாட்டல்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பயனுள்ள ரமலான் நிகழ்ச்சி தொடரின் முதலாவது நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற குறிப்பு, ரமலான் ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது இந்த ரமலானை மிக வெற்றிகரமாக மிக பயனுள்ள வழியில் நான் கழிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான 5 முக்கிய வழிகாட்டல்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 1. நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் அடைய விரும்பும் இலக்கை மிக தெளிவாக வரையறை செய்யுங்கள். இந்த மாதத்தின் மூலம், இந்த மாதம் வணங்குவதன் மூலம், இந்த மாதம் நோன்பு பிடிப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் அடைய விரும்புகிற இலக்கை மிக தெளிவாக வரையறை செய்யுங்கள். 2. நீங்கள் தெரிவு செய்திருக்கிற அல்லது வரையறுத்திருக்கிற இந்த இலக்கு உங்களுடைய சக்திக்கும் உங்களுடைய நடைமுறைக்கும் சாத்தியமானதாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை பாருங்கள். உதாரணமாக, நீங்கள் அல் குர்ஆனை ஓதுவதற்காக 5 குர்ஆனை முடிப்பதாக முடிவெடுக்கிறீர்கள், அல்லது 10 குர்ஆனை ஓதுவதாக முடிவெடுக்கிறீர்கள். உண்மையில் வரலாறு நெடுகிலும் நீங்கள் ஒரு குர்ஆனைத்தான் ஓதி முடித்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற நிலையில் நீங்கள் 5-10 குர்ஆன்களை ஓதி முடிப்பதென்று இலக்கை வரையறுத்து விடக்கூடாது. உங்களது சக்திக்குட்பட்ட வகையில் ஒரு குர்ஆனை அல்லது 2 குர்ஆனை ஓதி முடிப்பதாக நீங்கள் உங்களது இலக்கை வரையறை செய்ய வேண்டும். எனவே 2வது, உங்களுடைய இலக்கு நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை பாருங்கள். 3வது, நீங்கள் தெரிவு செய்திருக்கிற வரையறுத்திருக்கிற இந்த இலக்கை அடைவதற்காக திட்டம் ஒன்றை வரையுங்கள். அதனை இந்த நாட்களில் எப்படி செய்வது, 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 5, 10, 20, 30 என்று ஒவ்வொரு நாட்களாக உடைத்து திட்டமிடுங்கள். உதாரணமாக, 30 ஜுஸு குர்ஆனையும் இந்த மாதத்தில் ஓதி முடிப்பதாக நீங்கள் முடிவெடுத்தால் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு என்று உங்களுடைய திட்டத்தை வரைந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு நாளுக்குள்ளும் உங்கள் திட்டத்தை நீங்கள் வரைய வேண்டும். காலையில் அரை ஜுஸு, இரவில் அரை ஜுஸு, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் 4 பக்கங்கள், இப்படி ஏதோ ஒரு ஒழுங்கில் நீங்கள் உங்களுடைய திட்டத்தை வரைந்து கொள்ள வேண்டும். 4வது, நீங்கள் வரைந்த திட்டத்தை தினமும் நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். உங்களுடைய இலக்கை கவனத்தில் கொண்டு திட்டமிட்டபடி ஒவ்வொரு நாளும் தினமும் அந்த இலக்கை அடைவதற்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். 5வது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்னர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய நாளில் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தீர்களோ அந்த அத்தனை விடயங்களும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஒரு முறை மீட்டி பாருங்கள். ஒரு சுய விசாரணை செய்யுங்கள். உங்களுடைய ரமலானுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கு ஒரு சாத்தியமான இலக்கு என்று நீங்கள் முடிவெடுத்தீர்கள். அதற்கான திட்டத்தை வரைந்தீர்கள். அந்த திட்டத்தின்படி இந்த நாள் சென்றிருக்கிறதா, இந்த நாள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான ஒரு சுய விசாரணையாக ஒவ்வொரு நாள் இரவிலும் இந்த விசாரணையை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் பயனாக கழிப்பதற்கு உற்சாகம் ஊட்டப்படுவீர்கள். இப்படி இந்த 5 வழிகளையும் கையாள முடியுமாக இருந்தால் மிக வெற்றிகரமான, மிக பிரயோசனமான, பயனுள்ள ரமலானாக இந்த ரமலானை மாற்றிக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வழிகாட்டல் குறிப்போடு நாளை சந்திப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.